வெல்கம் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று சப்ஜெக்ட் என்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்ப்போம். சப்ஜெக்ட் அதாவது இதில் ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ், பாஸ்ட் சப்ஜெக்டிவ் ரெண்டு தான் உண்டு. ஃபியூச்சர் சப்ஜெக்டிவ்ங்கிறதே கிடையாது. இந்த ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ்னு என்னன்னா அது எல்லாமே ஒரே வேர்டை யூஸ் பண்ணுறது. அது ஒரு காலத்தில் இருந்தது. ஆங்கில மொழி பேசும் வழக்கில் எப்போதோ இருந்த ஒன்று. எப்படின்னா ஐபி, யூபி, ஹிபி, சிபி, தேபி. இப்போ நம்ம இப்போ எப்படி கொண்டு வந்துருக்கோம்? ஆம், இஸ், சரியா? ஆம், யூ ஆர், ஹி இஸ், இந்த மாதிரி அது கிடையாது. ஐபி, யூபி, விபி, தேபின்னு இருந்தது. ஆனால் இப்போ அது வழக்கத்தில் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இப்போ எப்படி மாறிட்டு. ஆனால் இந்த ஒரே ஒரு வேர்டு இருக்கு ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ். அது என்னன்னா இந்த சஜஸ்ட், ப்ரப்போஸ்னு ஒரு வார்த்தைகள் வரும்போது அதில் ரிக்வஸ்ட்டுங்க யூஸ் பண்ணுவாங்க. அதில் பொதுவாக ரிக்வஸ்ட்டுக்கு இல்லாமல் சஜஸ்டிவும் ப்ரப்போசல், அதாவது ஒரு பிரேரணை கொடுப்பது, ஒரு முன்மொழிவது, அந்த மாதிரி வரும். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுனேன், அப்போ தான் அது புரியும் பாருங்க. அதாவது the people of Kanyakumari district proposed that என்று an overbridge ஒரு அருமையான சென்டென்ஸ். The people of Kanyakumari district proposed that an overbridge, எல்லாரும் நிறைய கட்டுறாங்க. ஆனால் நாகர்கோவிலில் அதில் பீக் கவர் ஸ்டாஃபிங் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டணுங்கிறத ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. எப்படி? தி பீப்புள் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரப்போஸ் தட் an overbridge dash constructed at நாகர்கோவில். இந்த இடத்துல என்ன போட மாதிரி தோணும் உங்களுக்கு? டு பி கன்ஸ்ட்ரக்டட் போட மாதிரி தோணும், இல்லை மேபி கன்ஸ்ட்ரக்டட்னு தோணும், இல்லை சுட் பி கன்ஸ்ட்ரக்டட்னு தோணும். ஆனால் அதுதான் கிடையாது. அந்த ரூல் படி ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ்ல சஜஸ்ட், ப்ரப்போஸ் ரெண்டு வார்த்தைகள் வந்தால் அதுக்கு அந்த பி மட்டும்தான், ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ் ஆகிய பி என்பது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ நீங்கள் எப்படி ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது அது என்னடா இது மட்டும் பி கன்ஸ்ட்ரக்டர்னு வந்துருக்கு, புரியுதா? இது ப்ரொப்போஸ்ன வேர்டு. இதே மாதிரி சஜஸ்ட்ன வேர்டு இருந்தாலும் ஒரு ப்ரொப்போசலில் கொடுக்கும்போது என்ன வரும்? சுட் பி, மேபி அதெல்லாம் வராது. பி கன்ஸ்ட்ரக்டட், இதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ். இவங்க பாருங்க, அதே மாதிரி the people of Ramnath district suggested that dash a dam built. Then the people of Ramnath district suggested that a dam built. அப்போ எங்கே தான் வரும்? be built. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் சப்ஜெக்ட். இது மேக்ஸிமம் சில கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், ஆனால் பேப்பர்லேயே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சில புக்குகள்லேயே அடிக்கடி இந்த வார்த்தை வரும். ப்ரொப்போஸ்டும் சஜஷன் வந்துன்னா பின்னாடி இந்த வேர்ட் மட்டும்தான் வரும். இது வரும்போது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், ஓஹோ இதுதான் ரூல்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? அதே மாதிரி பாருங்க, இனி பாஸ்ட் சப்ஜெக்டிவ். இந்த பாஸ்ட் சப்ஜெக்டிவ்னா அது பி வருவில் ஒயர் மட்டும்தான் வரும். நம்ம நேற்று படிச்சது தெரியுமா? I wire, you wire, she wire, she wire, they wire, any plural wire, singular wire, wire தான்
இசு வாசு வாசல்லாம் வராது, வேர் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா பாஸ்ட் சப்ஜெக்டிவ் ஐ விஷ். பொதுவாகவே ஒரு சென்டென்ஸில் ஐ விஷ், நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன். ஒரு சென்டென்ஸ் ஐ விஷை வச்சு ஆரம்பிச்சா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் இருக்கணும். இது ரூல். ஐ விஷன்னு ஒரு சென்டென்ஸ் முதல்ல ஆரம்பித்தால் அதுக்கு தொடர்ந்து வரும் வாக்கியத்தில் அந்த வர் பாஸ்ட் டென்ஸில் மட்டுமே அமையும். இங்க பாருங்க, ஐ நியூ ஹிஸ் நேம், ஐ ஒயர், ஐ விஷ், நான் ஆசைப்பட்டேன், நான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும். ஐ விஷ் ஐ ஒயர். இதே மாதிரி ஹீ வந்தாலும் ஹீ ஒயர் தான், தே வந்தாலும் தே ஒயர் தான். இதில் எந்த சப்ஜெக்ட் போட்டாலுமே ஆல் ஒயர் எழுதுங்க. ஸோ அப்போ ஐ விஷ் வந்தால் பின்னாடி பாஸ்ட் டென்ஸ் வருங்கிறத தெரிஞ்சிடணும். அதுக்கு தான் பாஸ்ட் சப்ஜெக்ட். இன்னொன்று அதே மாதிரி இஃப் பாருங்க, நேற்று நம்ம பார்த்தோம்னா இஃப் ஐ ஒயர் எ பேட், நான் பறவையாக இருந்திருந்தால் ஐ வுட் ஃப்ளை, பறந்திருப்பேன். இது இமேஜினரி பார்ட். மேக்ஸிமம் இந்த பாஸ்ட் இது எல்லாமே இமேஜினரி பார்ட்டில் தான் வரும். இது இமேஜினரி பார்ட். இது ஒரு இமேஜினேஷன், இது ஒரு இமேஜினேஷன். அதே மாதிரி பாருங்க, ஆஸ் இஃப் ஆஸ் தோ, நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அதே அதாவது ஆஸ் இஃப்னா இருந்தால் போர், அதே மாதிரி தான் ஆஸ் தோன்னாலும் இருந்தால் போர். இருந்தால் போர்னு அர்த்தம் என்ன? இப்போ she ordered me, she orders me as if she orders me. இது இங்க வந்தா பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி she ordered ன்னு வந்தா அங்க என்ன வரும்? she had been. என்ன வரும்? she had been. அதே மாதிரி நேற்று படிச்சோம், அதே சென்டென்ஸ் சொல்றேன். இந்த பியூன், talks as if he அதே மாதிரி இது ப்ரெசன்ட் டென்ஸ்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்தால் என்ன வரும்? இடி வந்தால் ஹேட் பீன் வரும். ஸோ ஆசிஃபுக்கும் ஆசிஃபுக்கும் இதே மாதிரி தான். அதாவது வாக்கியங்களை கண்டு பயன் தரக்கூடாது, அந்த சந்தேகம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றது. அதே மாதிரி இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம். இப்போ இட் இஸ் டைம், ஐ வென்ட். இதில் என்ன தான் வரும்? பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். அதே மாதிரி இட் இஸ் டைம் we started. அதே மாதிரி இட் இஸ் ஹை டைம் we reached. அப்போ இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம்னு வந்தால் அந்த ரெண்டாவது வரக்கூடிய சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும், பயந்துடக்கூடாது. அதே மாதிரி ஊட்டுறாதர்னு வரும்போது, ஊட்டுறாதர் ஒரு சென்டென்ஸில் முதல்ல ஊட்டுறாதர்னு இருந்தோம்னா ரெண்டாவது சென்டென்ஸில் வரும்போது பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். யூ வென்ட் பை ஏர், சரியா? யூ வென்ட் தான் வரும், பை ஏர். இதே மாதிரி இதெல்லாம் பாருங்க, இந்த பேசுறது கொஞ்சம், அதாவது நம்ம பேசும்போது யூஸ் பண்ற வார்த்தைகள். தட் வில் டூ, நான் மீனிங் என்ன? அது போதும்னா. ஒய் நாட்,
ஒய் நாட்னா அது என்ன மீனிங்ல வரும்னா ஒய் டோன்ட் யூ, ஒய் டோன்ட் யூ சஸ்பெண்ட் ஹிம், நீ ஏன் அவனை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது ஷார்ட்டா ஒய் நாட் யூ சஸ்பெண்ட் ஹிம், இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி நம்ம சொல்லணும்ல அவங்க ரிசல்ட் என்னாச்சு, வாட் அபவுட் இஸ் ரிசல்ட், வாட் அபவுட், அந்த வாட் அபவுட்ங்கிறது என்ன ஆச்சுங்கிற கணக்கில் அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹேட் பெட்டர், யூ ஹேட் பெட்டர் டு, யூ ஹேட் பெட்டர் டு கன்சல்ட் அ டாக்டர், நீ ஒரு டாக்டரை சந்திப்பது நல்லது அப்படிதானே சொல்லும். ஆனா இந்த டூ வராது. யூ ஹேட் பெட்டர் கன்சல்ட் அ டாக்டர், you had better read more, you had better learn English, நீ ஆங்கிலம் படிப்பது நல்லது, சரியா. you had better go early, you had better leave the office very early, அப்படி ஆபீஸ்ல இருந்து நீ ஏரியால கிளம்புறது நல்லது. அதே மாதிரி you had better admit your mother in the hospital, she is so ill, அவங்க சுகவீனமின்றி இருக்கிறார்கள். my mother is ill, நான் my mother சுகவீனமின்றி இருக்கிறார்கள். அப்போ you better admit her in the hospital. so இதுல டூ வராது, you had better. இதுல had சில நேரம் வராமல் இருக்கா, you better consult a doctor, அதுவும் சொல்லலாம், அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தி பார்த்தீங்களா, த, இது ஒரு கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு இருக்கும். ஒரு அட்ஜெக்டிவை கம்பேர் பண்ணுறது எப்படின்னா பாருங்க, இப்போ இந்த மோர் விஇ the more we the more we become bad. இதுக்கு அர்த்தம் என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவோ அவ்வளவுக்கு அவ்வளவு. the more அப்போ the more we eat, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ அதிகம் உண்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு பருமனாகிறோம். அதே மாதிரி the more we run, the more we can reduce our body weight. the more you read, நீ அது எவ்வளவுக்கு எவ்வளோ வாசிக்கிறாயோ the more you can learn, அவ்வளோக்கு அவ்வளோ அதிகம் படிப்பாய். ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை பாருங்க, அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பிரேசல் வர்க் பற்றி பார்க்கலாம். பிரேசல் வர்க் என்பதை பற்றி படிப்போம். இப்போ நம்மலாம் நிறைய வர்க்கு படிச்சிருக்கோம் இல்லையா, பி வர்க்கு படிச்சிருக்கோம், ஹேவ் வர்க் படிச்சிருக்கோம், டூ ஒர்க்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப்னா ஐ ஹெல்ப்டு ஹிம், I will help him, I will help him, I have helped him, I am helping சொல்றோம்ல, அந்த மாதிரி படிக்கிறோம். இப்படி படிக்கும்போது என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அவுட், இதுக்கு அர்த்தம் என்ன? புட்டுன்னா வை, அவுட்டுன்னா வெளியே. வெளியே வைன்னு அர்த்தமா இல்லை. பிரேசல் வெர்புன்னா ஒரு வெர்போட சேர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷன் ஆர் அட்வர்ப் வரும். இது அவுட்டுன்னா அட்வர்ப், ஆன்னா அதே மாதிரி த்ரூ ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ இதுக்கு பேரு பார்ட்டிக்கிள்.
ஒரு ப்ரிபோசிஷனா இருக்கலாம் அல்லது அட்வர்பா இருக்கலாம். அதுக்கு பேரு பார்ட்டிகிள். ஆக ஒரு வினை சொல்லோடு ஒரு பார்ட்டிகிள் சேர்ந்து வந்தா அதனுடைய அர்த்தம் மாறிடும். இதனுடைய அர்த்தம் வெளியே வையில்லை. அணை, தீயை அணை. அவன் பாருங்க, இப்ப அதே மாதிரி நிறைய வார்த்தை பார்க்கலாம். பாருங்க, புட் அவுட்னா தீயை அணை, புட் ஆஃப்னா ஒத்தி போடு, கிவ் அப்னா விட்டு விடு, கோ த்ரூ படித்து பார், கெட் த்ரூ தேர்ச்சி அடை, கால் ஆன், கால் ஆன்னா ஒரு ஆளை போய் பார்ப்பது, கால் ஆஃப்னா விட்டுறா, வாபஸ் பண்ணு. அப்ப அந்த மீனிங் மாறுது பார்த்தீங்களா? கோங்கிறது ஒரு சாதாரண வினைச்சொல், அதோட இந்த பார்ட்டிகிள் சேரும்போது அதனுடைய மீனிங் மாறணும். ஸோ நம்ம வாசிக்கும் போதும் படிக்கும் போதும் இந்த வெறும்போடு சேர்ந்து ஏதாவது பார்ட்டிகிள் வருதாங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். அப்படி வரும்போது அதனுடைய மீனிங் மாறிடும். இப்போ பாருங்க, இந்த புட் அவுட்னா என்ன அர்த்தம்? இவன் இந்த ஃபயர் மேன், the firemen put out the fire. அப்ப என்னாச்சு? இனி இந்த புட்டுன்னு இருக்கு இல்லையா, இப்ப சிங்குலர் வந்தா புட்ஸ்ன்னு போடலாம், பாஸ்ட்டும் போடலாம், நம்ம டென்ஸ் படிதான். the fireman puts out the fire, the firemen put out the fire. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கு புட் will put out. இவன் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பார்கள்னா என்ன வரும்? the fireman will put out, will put out, will தீயை அணைப்பார்கள். இனி இதுக்கு நெகட்டிவ், did not put out, தீயை அணைக்கவில்லை, they could not put out, தீயை அணைக்க முடிந்ததில்லை. ஸோ இப்படி இந்த பிறகு வந்து நம்ம சாதா வினை சொல்ற மாதிரி எல்லா டென்ஸுக்கும் வரும். அவன் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது ஒரு வெர்போட ஒரு பார்ட்டிகிள் வருதான்னு பார்க்கணும். பார்ட்டிகிள் அவன் ஒரு வெர்பம் ஒரு பார்ட்டிகிளும் சேர்ந்தா என்னது? பிரேசல். இவன் பாருங்க, the prime minister called, C-A-L-L-E-D, called on the president. yesterday. அவன் என்ன கால் தான்னா போய் பார்க்கு, சரியா? all the teachers called on the principal. அவன் எல்லா ஆசிரியர்களும் பிரின்சிபாலை போய் பார்த்தனர். இனி கால் ஆஃப்னா பாருங்க, the workers, demanding for bonus, called of the strike. अब अर्थம் என்ன? போனஸ் வேண்டி, சரியா? போனஸ் வேண்டி, the workers demanding for bonus, called off the strike. The workers organized the strike. About the workers organized the strike. Organized a strike. இதுக்கு இது participle. Demanding for bonus, called off the strike. போனஸுக்காக வேண்டி ஒரு ஸ்ட்ரைக் ஆர்கனைஸ் பண்ணி அந்த தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றார்கள். அதே மாதிரி கோத்ரூன்னா இனி வரும், நம்ம சொல்றோம்ல, யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் புக், இதை படிச்சு பாருங்க அர்த்தம். அதே மாதிரி he got through.
அவன் ஐஏஎஸ் தேர்ச்சி அடைந்திருக்கிறான், தேர்ச்சி அடைந்தான். சரியா? அதே மாதிரி புட் அவுட் த ஃபயர் பார்த்தோம். இப்போ புட் ஆஃப். சரி, த பிரின்சிபால் புட் ஆஃப் த PTA meeting. Parent Teachers Association meeting பிரின்சிபால் தள்ளி வைத்தார், ஒத்தி போட்டார். I have given up. என்ன சொன்னா? ஸ்மோக்கிங். நான் புகைப்பிடித்தலை விட்டு விட்டேன். அதான் என்னுடைய மீனிங். இதான் பிரேசல் வர்புங்கிறது. இப்படி பிரேசல் வர்பு தயவு செய்து நான் மொத்தம் ஒரு 4-5 தான் கொடுத்துருக்கேன். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், எப்படி வரலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதை நான் பிடிஎஃப்ல நிறைய கொடுத்துருக்கேன். அது அவனுடைய மீனிங்கும் தெரியறது நல்லது. அப்போ தான் நமக்கு குழப்பம் வராது, சென்டென்ஸை கரெக்டாக தெரிய முடியும். சரியா? அடுத்தது idiomatic prepositional phrases. idiomatic prepositional இது பாருங்க. as far as பொறுத்தவரை, as far as I am concerned, as far as you are concerned, as far as the economy of the country is concerned. அதோட அர்த்தம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில். at any cost you must attend the interview at any cost. எப்படியாவது நீ இந்த இன்டர்வியூவை கலந்து கொள்ள வேண்டும். அப்போ at any costனா எப்படி ஆகினும். அட்டஸ்டச் என்ன? ஒரேடியாக. Can you drink 2 liters of milk அட்டஸ்டச்? ஒரேடியா 2 லிட்டர் பால் நீ குடிக்க முடியுமா? as long as இருக்கும் வரை. என்ன மீனிங்? as long as I am alive, நான் உயிரோடு இருக்கும் வரை I will help you. on behalf of the Chief Minister of Tamil Nadu, the Finance Minister attended the meeting. அப்போ என்ன? Chief Minister முதல் மந்திரிக்கு சார்பாக on behalf of சார்பாக என்ன நிதி அமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இன்ஸ்பெக்ட் ஆஃப்னா இருந்தும். இன்ஸ்பெக்ட் ஆஃப் மை ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட், என்னுடைய வேண்டுகோள்கள் திருப்பி இருந்தும் he has not replied so far. இதுவரைக்கும் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. we bought 2 sarees instead of 2 pants. இதுக்கு பதிலாக நாங்கள் இதை வாங்கினோம். இப்போ இன் வியூ ஆஃப், இதை முன்னிட்டு, இன் வியூ ஆஃப் தீபாவளி ஹாலிடேஸ், 1 more day is declared as holiday. ஒரு நாள் கூட லீவ் விட்டுருக்காங்க. அப்போ இன் வியூ ஆஃப், இதை முன்னிட்டு. தயவு செய்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் நிறைய வெர்பு படித்தீங்க, அதில் பிடிஎஃப்ல கொடுத்தது இந்த வெர்புகளை கரெக்டாக படிச்சுடுங்க. ஏன்னா இது அவ்வளோ யூஸில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அது மாதிரி வெர்பல் இடியம்ஸ்மாங்க. வெர்பல் இடியம்ஸ்னா நமக்கு ஒரு வெர்பு அதனோட 2 பார்ட்டி. இதில் இது ஜாலியாக இருக்குல்ல, இது ஒரு ப்ரிப்போசிஷன், இது ஒரு அட்வர்ப். ஆக 2 பார்ட்டிகள். புட் அப் வித். இதுக்கு அர்த்தம் என்ன? சகித்துக்கொள். இவன் சொல்றோம், ஐ cannot put up with my mother-in-law. நான் என் மாமியாரோடு சகித்து போக முடியாது, ஒரே அடியும். ஐ cannot put up with. இதுல நல்லா பார்த்தோம்னா 2 பார்ட்டிக்கு. இது ஒரு அட்வர்ப், இது ஒரு ப்ரிபோசிஷன். ஆக 2 பார்ட்டிகள் வந்தா இதுக்கு பேர் என்னது? வெர்பல் இடியம்ஸ். அது மாதிரி ஃபில்டர். என்ன பாருங்க,
the application has to be படிச்சிருக்கோமா, have to be filled in by the candidate. இதை படிச்சு பாருங்க. விண்ணப்பத்தாரால் நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது. சரியா? filled in by. அப்ப எப்படி கொடுக்கும்போது அது என்னமோ நினைச்சிடக்கூடாது. அப்ப அந்த வெர்பல் இடியம்ஸையும் படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடியமேட்டிக் வெர்பல் எக்ஸ்பிரஷன் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, அவன் கொடுத்துருப்பான் டு பி at once with end. ஒரு குழப்பமான நிலையில் இருப்பது. அப்ப நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதும்போது என்ன எழுதணும் பாருங்க, they are at once there. அப்ப he is at his which end. இங்க என்ன வரும், I am at my which end. They are at their which end. குழப்பமான நிலையில் இருக்கிறார்கள். The dam will not be opened soon. So the farmers are at their which end. என்ன வரும், டேம் வந்து இப்போ திறக்கப்பட மாட்டாது. அதனால விவசாயிகள் the farmers are at their which end. விவசாயிகள் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறார்கள். சரியா? இப்போ பாருங்க, இப்படி இருக்கும். bring to bring something to light. வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது. வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது. இப்போ பாருங்க, the CBI will bring this scandal. ஸ்கேண்டல் என்னது, கையாடல். to light. அது அர்த்தம் என்ன, இதை படிச்சு பாருங்க. அவரை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டுங்க தெரியுதா? the CBI will bring this scandal பாருங்க, to bring something to light. அவன் the CBI will bring this scandal to light. CBI இந்த மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார்கள். சரிதான். அதே மாதிரி இடியமேட்டிக் பேர் வேர்ட்ஸ்ங்கிறது இது சும்மா, அதாவது இதை தெரிஞ்சுக்கணும். இவன் சும்மா கிட் அண்ட் கிங் என்று சொல்றா, கிட் அண்ட் கிங் இந்த மாதிரி வரக்கூடிய இடியமேட்டிக் பேர் வேர்ட்ஸ். ஸோ இது அவ்வளவுமே நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து இதையும் நல்லா படிங்க. இது ஒரு பேஜ் தான் இருக்கும். இது அதனால இது அவ்வளோ படிக்க நல்லது. அதுக்குள்ள இடியமேட்டிக் வரும். அதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்டிகுலராக அந்த பேங்க் எக்ஸாம்லாம் இது நல்லா கேட்குறாங்க. அதை கொஞ்சம் படிச்சுருக்கேன். சரியா? இதையும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இப்போ இந்த இதெல்லாம் ஒவ்வொரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருந்தா நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதி பார்த்தாலே போதும். அது போதும்.